கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46 அதிகாரம் 4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். இந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். இதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஹல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியாரே என்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு தான் தேவன் இதை சொல்லுகிறார். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் ஏந்தின தேவன், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் தாங்கின தேவன், முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். ஹல்லேலூயா. நான் பிறக்கிறதற்கு முன்பே அவர் நம்மை ஏந்தி இருக்கிறார். இனி நாம் வயதாகும் போது கூட அப்படியே செய்வேன் என்று சொல்கிறார். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை ஏந்தின தேவன், தாயின் கற்பத்தில் ஏந்தின தேவன், நரை வயது வரைக்கும் நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா. இந்த தேவனை போல் ஒரு தேவனை நாம் பார்க்க முடியாது. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் நம்மை சுமக்கிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தேவன் சொன்னார், ஒரு தகப்பன் தன் மகனை தன் தோளில் சுமந்து கொண்டு வருவது போல நான் உங்களை இதுவரைக்கும் சுமந்து கொண்டு வந்தேன் என்று. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுமக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். தேவன் நம்மை சுமக்கிறார் என்பதை எப்போதுமாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? எவ்வளவு அருமையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். மட்டுமல்ல, தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே சோதனைகள் சகஜம், பாடுகள் சகஜம், ஆபத்துகள் சகஜம். ஆனால் எல்லாவற்றினின்றும், எல்லா உபத்திரவங்களினின்றும் தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். தானியேலின் நண்பர்கள் எரிகிற 7 மடங்கு எரிகிற அக்கினி சூளைக்குள்ளே போட்ட போது தப்புவிக்கிற தேவனாக 4வது நபராக அவர்களோடு எரிகிற அக்கினி சூளையிலே உலாவினார் என்று பார்க்கிறோம். இந்த தேவன் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை பாதுகாத்து தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கலாம் நாம் தனிமையாக தான் இருக்கிறோம் என்று, அல்லது தனிமையாகத்தான் இந்த பாடுகளின் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம் என்று, அல்லது இந்த உலகத்தில் நமக்கு ஒருவரும் இல்லை என்று கூட நினைக்கலாம். நாம் தனிமையாக தான் பிறந்ததிலிருந்து இதுவரை வாழ்ந்து வருகிறோம் என்று கூட நினைக்கலாம். உண்மை என்னவென்றால், தாயின் வயிற்றில் நம்ம தோன்றினது முதலே நம்மை தேவன் தாங்கி இருக்கிறார், ஏந்தி கொண்டிருக்கிறார். இனி மேலும் அவர் ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தேவன் நம்மை நிச்சயமாகவே தப்புவிப்பார். எந்த பெரிய கடினமான சூழ்நிலைகளின் வழியாக நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் இந்த வாக்கு தந்த தேவன், தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே உங்களை அப்படியே நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அப்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்கிறபடியால் நன்றி.
நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.